ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி வ்ளாக் பார்க்கலாமா? சண்டே காலையிலேயே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து லேபுக்கு தான் போயிட்டுருந்தோம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க சொன்னதுனால சாப்பிடாமல் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். மதிய லஞ்சுக்கு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா சண்டே வந்து கிருத்திகைன்றதுனால நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம். அதனால தான் வந்து பிரிஞ்சி சாதம் வந்து நான் செஞ்சேன். நம்ம சேனல்லையே வந்து ஆல்ரெடி பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுதுன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி பிரிஞ்சி சாதம் இதெல்லாம் செய்யும்போது கூட அவ்வளோ ஆர்வம் இருக்காது. செஞ்சு முடிச்சுட்டு அந்த குக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் நிறைய வாட்டி அப்படி தான் யோசிச்சுருப்பேன். சாதம் நல்லா வருமா, நல்லா வராதா, குழஞ்சிருமா, அப்படிலாம் நிறைய வாட்டி யோசிப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்து எதுவுமே நான் யோசிக்கலை. ஏன்னா எனக்கே செய்யும்போதே கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து கரெக்டாக சூப்பராக வந்து சாதம் எல்லாமே வெந்து வந்துருந்துச்சு. இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான்வெஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி எல்லாமே போட்டுட்டேன். தண்ணியும் அரிசியும் வந்து ஒரே ஈக்குவலாக வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தான் கொடுப்பேன். பிரியாணி அரிசி போடுற வண்ணி தான், ஏன்னா அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விசில் கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன், அதுவே கரெக்டாக வந்துடும். இன்றைக்கும் அப்படி தான் பண்ணியிருந்தேன், சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஒரே ஒரு விசில் தான் கொடுத்துருந்தேன். நம்ம நார்மல் அரிசி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 விசில் 3 விசில் கூட கொடுக்கலாம். இது பிரியாணி அரிசின்றதுனால இல்லைன்னா சாதம் குழஞ்சிருந்தனால ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்து எடுத்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. சாதம் அடி பிடிக்கலை, குழஞ்சி போல், நல்லா இருந்துச்சு. சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை வந்து அப்படியே காலிஃப்ளவரும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீக்ஷா அவங்க டேடிக்கு தான் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தேன். டேஸ்ட் எல்லாம் பார்க்க சொல்லி அவங்க 2 பேர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே 2 பேருமே சாப்பிட்டாங்க. தீட்சிக்கிட்ட கேட்டதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. காரம்லாம் கம்மியாக போட்டால் அவளுக்கு பிடிக்கும், அதனால் கம்மியாகவே போட்டு செஞ்சுருந்தேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டோம். நான்வெஜ் இல்லை, பட் இருந்தாலுமே சூப்பராகவே சாப்பிட்ருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.